ரோமானியர்களின் இந்த தமிழக பயணத்துக்கு பொதுவாக ஜூலை மாதத்தில் காற்றோட திசை ஏதுவாக இருந்ததாக குறிப்புகள் இருக்குது. அந்த காலத்தில் பர்னிஸ், இந்தியா, இலங்கை, அரேபியா, எகிப்து போன்ற பகுதிகளை ரோமாபுரியோட வர்த்தக இணைப்புக்கு ஒரு முக்கியமான துறைமுகமாக இருந்தது. இந்த பர்னிஸில் இருந்து தான் ரோமானியர்களின் தென்னிந்திய பயணம் தொடங்கியிருக்கு. கிபி 1ஆம் நூற்றாண்டில் ஒரு எகிப்தியரால் கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட வர்த்தகம் மற்றும் கடல் வழிகாட்டி நூலான பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன் சீல இது எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. இந்த புத்தகம் ஒரு அரிய பொக்கிஷம்னே சொல்லலாம். இதில் செங்கடல் பகுதியிலிருந்து பிற தேசங்களுக்கு எப்படி பயணம் செய்யணும், அங்கே என்னென்ன துறைமுகங்கள் இருக்குது, என்னென்ன பொருட்கள் கிடைக்கும், அங்கே உள்நாட்டு சந்தைகள் மற்றும் நகரங்கள் எங்கே இருக்குது, அவற்றுக்கு எப்படி போகணும், அந்த நாட்டில் ஆட்சி செய்கிற மன்னன் யார், இப்படி வணிகத்துக்கு தேவையான ஏராளமான தகவல்கள் கொண்டது தான் இந்த பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன் சீ. இந்த பயணத்தோட இறுதியில் முசிறிக்கு வந்து சேர்ந்த ரோமானியர்கள் முதல்ல முசிறியில் வர்த்தகத்தை முடிச்சுக்கிட்டு பாண்டிய துறைமுகங்களான தொண்டி மற்றும் நெற்கிண்டாவுக்கு சென்று வணிகத்தில் ஈடுபட்டிருக்காங்க. நெற்கிண்டாங்கிறது சிற்றரசான ஆய் நாட்டின் துறைமுகம்னும் சங்ககால சேர துறைமுகமான நீலகண்ட நகரம்னும் அறிஞர்கள்கிட்ட வெவ்வேறு கருத்துக்கள் நிலவுது. இதை அறுதியிட்டு சொல்ல முடியாட்டினாலும் பெரிப்ளஸ் எழுதப்பட்ட காலத்தில் இந்த துறைமுகம் பாண்டிய கட்டுப்பாட்டில் இருந்ததுன்னும் இங்கே இருந்து தான் மிளகு செங்கடல் துறைமுகங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதுன்னு உறுதியாக சொல்லலாம். முசிறியில் இருந்து மற்ற உள்நாட்டு வர்த்தக மையங்களுக்கு நதிகள் வழியாகவும் தரைகள் வழியாகவும் பல இடங்களுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் சென்றடைஞ்சுது. ரோமானியர்கள் வர்த்தகத்துக்கு கொண்டு வந்த பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்கள், ஆலிவ் எண்ணெய், திராட்சை மது, நகைகள், கண்ணாடிகள், உலோகங்கள் மற்றும் டெரக்கோட்டா கலைப்பொருட்கள். குறிப்பாக சொல்லணும்னா டெரக்கோட்டாவில் செய்யப்பட்ட விளக்குகள். முசிறியிலிருந்து பெரியார் நதி மூலமாக கம்பம் பகுதிக்கு பொருட்கள் வந்தடைந்தது. அங்கிருந்து மலைகள் காடுகளை கடந்து தாண்டிக்குடி வழியாக மதுரை பகுதிக்கு தரை வழியாகவும் வைகை நதியில் படகுகள் மூலமாகவும் பொருட்கள் கொண்டு வரப்பட்டது. அதே போல் முசிறியிலிருந்து தரை வழியே பிற கேரள பகுதிகளுக்கும் வெள்ளலூர், கொடுமணல், இன்றைய கோவை, கரூர் மற்றும் உறையூர் பகுதிகளையும் ரோமானிய வணிகர்கள் சென்றடைந்தனர்.